திருநீலகண்டம் அனைவருக்கும் வணக்கம். உங்கள் அஸ்வனந்தகுமார், அஸ்வினி ஜோதிடம் திருச்சி, சென்னை மற்றும் கோவை. நம்ம அஸ்வினி ஜோதிடம் யூடியூப் சேனல்ல நிறைய ராசி பலன் நிகழ்ச்சிகளை பார்த்துட்டு இருந்திருக்கோம். இதுக்கு முன்னாடி இருக்க வீடியோஸ்ல பார்த்தீங்கன்னா தெரியும். அந்த வகையில் இந்த பிறந்திருக்கக்கூடிய இன்னிலிருந்து பிறந்திருக்கக்கூடிய இந்த பராபவ வருஷம், அதாவது 2026 சித்திரை 1 பராபவ வருஷம் அழைக்கப்படுது. போன விசுவாச வருஷம் போல இந்த பராபவ வருஷம் ஒவ்வொரு ராசி லக்னங்களுக்கும் என்ன மாதிரியான பலாபலன்கள் நடக்கும் அப்படிங்கிறத நிறைய யூடியூப் சேனல்ஸ்ல பொதுவான பலன்களை வந்து அவங்களுடைய கோச்சாரத்தை மையமா வச்சு ஒரு ராசிக்கும் பொதுவான பலன்களை வந்து கொடுத்துட்டு இருந்திருப்பாங்க. நிறைய சேனல்ல பார்த்துருப்பீங்க. ஸோ நம்ம சேனல்ல என்ன வித்தியாசமா பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஏற்கனவே நிறைய பண்ணதுதான் மாதம் வாரம் அது மாதிரி பலன்கள்லாம் நிறைய கொடுத்துட்டு இருந்தது தான். ஸோ அதை மறுபடியும் இன்னைக்கு ஸ்டார்ட் பண்றோம். இந்த பராபவ வருஷம் ஒவ்வொரு ராசி லக்னங்களுக்கும் என்ன மாதிரியான பலாபலன்களை கொடுக்கும் அப்படிங்கிறத டாரட் மெத்தட் படி, டாரட் ஆரோட கலையை மையமா வச்சு அந்த டாரட் கார்ட்ல இருந்து ஒரு கார்டு எடுத்து இந்த ராசி லக்னங்களுக்கு என்ன மாதிரி இருக்கும் அப்படிங்கிறத உங்களுக்கு வந்து நான் என்னோட நாலேஜுக்கு ஏற்ற மாதிரி நான் சொல்றேன். ஸோ இதை வந்து நீங்க உங்களுக்கு லக்னம் தெரிஞ்சவங்க லக்னமும் ராசி தெரிஞ்சவங்க ராசியும் ரெண்டுமே தெரிஞ்சவங்க ரெண்டையும் இன்டர்பிரேட் பண்ணி பாருங்க. இது ஒரு பலன் அது ஒரு பலன் இருந்தாலும் நடந்துட்டு இருக்கிறத பார்த்தம்போது ஒவ்வொரு மாசமும் போக போக அது எப்படி இருக்குங்கிறத உங்களுக்கு பலன் அளிக்குதுங்கிறத பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ப்ரிகாஷஸாக இருந்துக்கிறதுக்கான ஒரு ஒரு நிகழ்ச்சி தான் இது. ஸோ அது வந்து யாரும் பயமுறுத்துறதுக்கானதல்ல. தெளிவாக புரிஞ்சுக்கிட்டு நீங்கள் வந்து இதோட சேர்ந்து பயணிங்க. இதில் நிறைய கார்டில் வந்து ப்ளஸ்ஸும் இருக்கும் மைனஸும் இருக்கும். ஸோ மைனஸ் கார்டு ரிவர்ஸ் கார்டு வந்தவங்க ரிவர்ஸான பலன்கள் நினைக்காம, ப்ளஸ் கார்டு வந்திருக்காங்க பாசிட்டிவான நேர்மறையான கார்டு வந்தவங்க ரொம்ப நேர்மறையான பலன் தான் கொடுக்கும்னு சொல்லிட்டு ரொம்ப அதீத விஷயங்களும் செஞ்சிடாம ஓரளவுக்கு ஆக்குபைடா ப்ரிப்பேர்டா ஒரு ப்ரிகாஷஸா அந்த வருஷத்தை லீட் பண்றதுக்கு என்ன மாதிரியான பரிகாரங்கள் இருக்கு, அந்த பரிகாரங்களை எப்படி நம்ம பயன்படுத்திக்கிட்டு இந்த வருஷத்தை நல்லபடியாக லீட் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்கு தான் நம்ம வந்து இந்த சேனல்ல வருஷம் கொடுத்துட்டு இருக்கிறது தான். ஸோ இந்த வருஷம் வர பலன்கள் எப்படி இருக்கு அப்படிங்கிறத இந்த டாரட் கலையை பயன்படுத்தி எப்படி வருதுங்கிறத பார்க்கலாம். வாங்க நிகழ்ச்சிக்குள்ள போகலாம். ஸோ தயவு செஞ்சு இதான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்கள் நண்பர்கள்ட்ட ஷேர் பண்ணுங்க, மறக்காம லைக் பண்ணுங்க, உங்களோட நண்பர்கள்ட்ட ஷேர் பண்ணுங்க, நோட்டிஃபிகேஷன் எனேபிள் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம். ஸோ இந்த பராபவ வருஷம் ஒவ்வொரு ராசி லக்னங்களுக்கும் எப்படி இருக்குங்கிறத பார்க்கறதுக்கு முன்னாடி பொதுவாக இந்த பராபவ வருஷத்தோட பொதுவான கார்டு என்ன, எப்படி இருக்கும், அதோட நிலைமைகள்லாம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நம்ம வந்து ஓரளவு பார்க்கலாம். ஸோ பராபவ வருடத்துக்கான கார்டு வந்து பார்த்தீங்கன்னா இந்த கார்டு வந்திருக்கு. அதாவது 3 நாணயங்கள் 3 ஆஃப் பென்டக்கிள்ஸ் கார்டு வந்து வந்திருக்கு. ஸோ பென்டக்கிள்ஸ் கார்டு வந்திருக்கு அப்படின்னாவே ஒரு நாணயங்கள் கார்டு வந்தாவே ஒரு வந்து பாசிட்டிவான ஃபினான்ஷியல் விஷயங்களை நோக்கி போகிறது தான் வந்து பொதுவான பலன்கள். ஸோ அப்போ வந்து இந்த வருடம் ஒரு ஃபினான்ஷியல் விஷயங்களுக்கு ஒரு கவனமாக இருக்கணும். அதாவது கொஞ்சம் ப்ரிகாஷஸாகவும் இருக்கணும், அதே நேரத்தில் கொஞ்சம் நல்ல ஒரு செழிப்பான வருஷமாகவும் இருக்கும். அதாவது எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு வளர்ச்சியை நோக்கி ஒரு வருடமாக இருக்கும் எல்லாருக்கும். பொதுவாக குழுவாக டீம் ஒர்க் பண்ணுறவங்க, ஒரு டீமாக வேலை செய்கிறவங்களுடைய வாழ்க்கை வந்து அவங்களோட தராதரம் வந்து அவங்களோட வாழ்க்கை லட்சியங்கள் வந்து உயரும் அப்படிங்கிறத பார்க்கணும். அதே போல் புகழ், திறமை, வியாபார வாய்ப்புகள், முயற்சி இல்லாமல் வந்து கொஞ்சம் உழைப்பால வெற்றி, எந்த அளவுக்கு உழைக்கிறாங்களோ அதுக்கான வெற்றி கிடைக்கும் அப்படிங்கிறது இருக்கு. வியாபாரத்தில் நல்ல கொள்முதல்கள் ஏற்படும். உங்கள் பணத்தையும் சொத்துக்களையும் பாதுகாக்கிறதுல கவனம் செலுத்தக்கூடிய ஒரு வருஷமா இந்த வருஷம் இருக்கும் அப்படின்றது தான் இந்த வருஷத்துக்கான முக்கியமான பலன். அப்போ என்னன்னா, நீங்கள் இருக்கிறதையும் உங்களோட செல்வத்தையும் உங்கள் கையில் இருக்கிற பணத்தையும் பாதுகாக்கிறதுக்கு கொஞ்சம் கவனம் செலுத்தணும் அப்படிங்கிறது தான் பொதுவாக இந்த வருஷத்தை நீங்கள் கவனத்தில் எடுத்துக்கணும். அதே போல் நல்ல வலிமையான அடித்தளம் உருவாக்குறதுக்கு நல்ல ஒத்துழைப்பு, நல்ல வழிகாட்டுதல் தேவை. ஒரு மாதிரி ப்ராப்பராக இல்லாமல் நம்மளோட எடுத்தோம் கவுத்தம் இல்லாமல் கொஞ்சம் சரியான வழிகாட்டுதல் படி ஒவ்வொருத்தரும் செயல்படணும் அப்படிங்கிறது தான் நீண்ட கால திட்டம். அது எல்லாமே நிறைவடையும். இலக்கினை தீர்மானித்து ஒருத்தர் சாதனை புரியறதுக்கான விஷயங்களும், அடிஷனலான விஷயங்களை சேர்ந்துக்கிறது, செய்தது, டெவலப் பண்ணிக்கிறது, இன்னும் கொஞ்சம் புதுசாக வீடு இருக்கிறவங்கள அடிஷனல் டெவலப்மெண்ட் பண்ணுறது, பராமத்து வேலைகள் பார்த்துக்கிறது, பராமரிக்கிற வேலைகள் பண்ணுறது, இது மாதிரி விஷயங்கள்லாம் கொஞ்சம் நிறைய நடக்கும். பொதுவாக பண விவகாரங்கள் இல்லைன்னா ஒரு ஆலோசனைகள், அதாவது முதலீடுகள் சம்மந்தப்பட்ட விஷயத்துலாம் பிறரோட ஆலோசனையை அந்த ஃபீல்டில் எக்ஸ்பர்ட்டாக இருக்கிறவங்கள்ட்ட கேட்டு புத்திசாலித்தனமாக முடிவெடுக்கணும் அப்படிங்கிறதா இருக்குது. பொதுவாக வீடு கட்டுறவங்க இல்லை வீட்டை புதுப்பிக்கிறவங்க, நிலம் வாங்குறது, மறுசீரமைப்பு செய்கிறது, இது எல்லாத்துக்கும் இந்த சீட் வந்து ரொம்ப நல்ல பலனாக கொடுக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இப்போ நாட்டில் நடந்துட்டு இருக்கிற அந்த ஆயில் கிரைசிஸ்லேருந்து நாளைக்கு ஏதோ வரப்போகுதுன்னு சொல்லக்கூடிய அந்த டேட்டா பிரச்சனைகள் வந்து எல்லாமே இருந்தாலும் ஒரு வலிமையான அடித்தளம் இருந்து
கவனமாக டெவலப் பண்ணுறதுக்கான ஆலோசனை கேட்டு டெவலப்மெண்ட் பண்ணுறதுக்கான நல்ல ஒரு இடமா தான் இந்த வருடம் இருக்குன்ற மாதிரி தான் வருது. பயப்படுறதுக்கான அவசியம் இல்லை. இருந்தாலும் உங்களுடைய சொத்துக்களையும் அதே போல் பணத்தையும், கையில் இருக்கிற பணத்தையும் பாதுகாக்கிறதுக்கு ரொம்ப கவனம் செலுத்தணும், ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்கணும் அப்படிங்கிறதான் இந்த வருஷத்தோட கார்டுங்க. சரி, இப்போ 12 ராசி லக்னங்களுக்கு இந்த கார்டு, இந்த மாதிரி என்னென்ன மாதிரி கார்டு வரும், அவங்க எப்படியான பரிகாரங்கள் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் மேச ராசி மேச லக்னம். பொதுவாக மேச ராசி மேச லக்னத்திற்கு வந்திருக்கிற கார்டு வந்து 2 வாள்கள் கார்டு, பட் ரிவர்ஸில் வந்திருக்கு. நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி ரிவர்ஸில் இருக்கிறதுனால நெகட்டிவ் பலன்களும் நம்பிக்காதீங்க, பாசிட்டிவாக இருக்கிறதுனால ரொம்ப பாசிட்டிவ்னு நினச்சிக்காதீங்க. ஸோ கரெக்டாக பார்த்து இன்டர்பிரேட் பண்ணுங்கள். ஸோ இது வந்து மேச லக்னமாகவும் மேசத்தை ராசியாகவும் கொண்டவர்களுக்கானது. பொதுவாக மேச ராசிக்கு இப்போ 12ஆம் இடத்துல சனி பகவான் இருக்காரு, 3ஆம் இடத்துலேருந்து 4ஆம் இடத்துக்கு குரு பகவான் மூவ் ஆக போகிறாரு, ஆல்ரெடி ராகு வந்து 11ல இருந்து 12க்கு 10க்கு போகிறாரு. இப்படிலாம் நிறைய இதெல்லாம் இருக்கு இல்லையா. இது வந்து பொதுவான ஓவராலாக இந்த காஸ்மிக்கில் இங்கே நம்ம இருக்கிற பிரபஞ்சத்தில் இருக்க கிரகங்களை வச்சு அனலைஸ் பண்ணி கோச்சார ரீதியாக உருவாக்குற பலன்கள் இது. பட் இந்த கார்டு வந்து இதுவும் கிட்டத்தட்ட கோர் ரிலேட்டடாக தான் ஆகும். ஒரு ஆர்வம் கேட்க வர்றவங்களுக்கான கோர் ரிலேட்டட் ஆகும். டாரட் கார்டில் நம்ம வந்து கார்டில் ரீடிங் பார்க்குறது ரொம்ப சூப்பர் எக்ஸலண்ட்டாக வரும். தனிநபருக்கு இது மாதிரி தான் நம்ம நிறைய பேருக்கு அந்த நேரத்தில் செய்யலாமா வேணாமா, இது மாதிரி ஒரு முக்கியமான டிசிஷன் எடுக்கும் போதெல்லாம் நம்ம கார்டு பார்ப்பாங்க. அது என்ன சுற்றி இருக்கிறவங்களுக்கு தெரியும். ஸோ இந்த வகையில் இந்த மாதம், இந்த வருஷம், இந்த பரப வருஷம் வந்து இந்த மேசராசி மேச லக்னங்களுக்கு இந்த 2 வாழ்க்கை ரிவர்ஸ் கார்டு என்ன பலன் கொடுக்குதோ அந்த மாதிரியான பலன்கள் தான் நடக்கும். ஸோ இதை வந்து நீங்கள் ரொம்ப அந்த இதையும் சேர்த்து போட்டு குழப்பிக்க வேண்டாம், சரிங்களா. ஸோ அதை பார்த்துக்குங்க. ஸோ அதில் வரக்கூடிய விஷயங்களில் இருக்கக்கூடிய நன்மை தீமைகளை வந்து நீங்கள் கொஞ்சம் அனலைஸ் பண்ணி அதுக்கு ஏற்ற மாதிரியான பலன்களை வந்து நீங்கள் தயவு செஞ்சு பாருங்கள் அப்படிங்கிறதா இது. ஸோ அவங்களுக்கு வந்து விடுதலை அல்லது விடுவிப்பு, ஏதோ ஒரு இதுலேருந்து ஒரு விடுதலை ஆகும், இல்லை ஏதோ ஒரு இதுலேருந்து அப்பாடான்ற மாதிரி ஒரு விடுவிப்பு இந்த வருஷம் ஏற்படும். கஷ்டங்களிலிருந்து மீளுதல். பார்த்தீங்களா, இது வந்து ரிவர்ஸ் கார்டாக இருந்தாலும் பலன்கள் எப்படி இருக்குன்னு பாருங்க. அதனால கார்டை பார்த்துட்டு உடனே மனசுல ஒரு மாதிரி நெகட்டிவ் இது பண்ணிக்க கூடாதுங்கிறதுக்காக தான் இதை சொல்ல வரேன். ஸோ கஷ்டங்களிலிருந்து விடுதலை, விடுவிப்பு, அப்புறம் வந்து கஷ்டங்களிலிருந்து மீளுதல், அதே போல சில சமயம் தவறான பாதையில போறது, தவறான செய்கைகளை செஞ்சுறது, விசுவாசம் இல்லாத விஷயங்களை நடந்துடுறது, இது மாதிரி விஷயங்களும் நடக்கும். அதனால முடிஞ்ச அளவுக்கு வலி, தண்டனை, மனக்குழப்பம், பிளவு, சமாளிக்க முடியாம இந்த மாதிரி ஒரு சிக்கலான நிலையில தான் பொதுவாகவே மேசராசிக்காரங்க ஒரு சிக்கலாக தான் இருப்பாங்க. வீடு கட்டிட்டு இல்லைன்னா பெருசா இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிட்டு வேற என்ன பண்றது தெரியாம இருக்கிறத தொலைச்சிட்டு அப்படி இப்படின்னு ஒரு மாதிரி குழப்பத்துல தான் இருப்பாங்க. இது வந்து ஜென்ரலா நடக்கிறது தான். அவங்க இன்னும் நீங்க மேற்கொண்டு என்ன பண்ணா உங்களோட விஷயங்கள்லாம் சரியாகுங்கிறத நீங்க பார்க்கணும். பொதுவா 2ஆம் கட்ட நிலையில தான் இருப்பீங்க. அதனால எதிர்க்க விஷயங்களை ஆள் மனதில் கேட்டு கொஞ்சம் இன்ட்யூஷனலா கொஞ்சம் முடிவெடுங்கிறது முக்கியமான விஷயம். நேர நிர்வாகத்தை கடைபிடிக்கணும், கரெக்டான விஷயங்கள் இருக்கணும், செயல்களில் எதுவும் தாமதம் இல்லாமல் இருக்கணும், பணம் கொடுக்கல் வாங்கல, ஜாமீன் விஷயங்கள்ல ரொம்ப கவனமா இருக்கணும். உறவு பிளவுபட்டுரும், அதனால ரொம்ப கவனமா இருங்க. சுயநிலையில ஒரு மனநிலை பாதிக்கப்பட்டு சுயநிலையில் அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலை இருக்கும். அதனால உங்களோட ஜென்ம நட்சத்திரம் அன்னைக்கு உங்களோட குலதெய்வ வழிபாடை பண்றது உங்களுக்கு வந்து இந்த வருஷத்தை ரொம்ப நல்லா ஈஸியாக கடந்துக்கிறதுக்கு வழியை கொடுக்கும். ஆனாலும் ஏதோ ஒரு விஷயத்துல இருந்து ஒரு பெரிய மனம் பாரம் இறங்கின ஒரு 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 ரிலீஃப் வந்து இந்த வருஷம் கண்டிப்பாக கிடைக்கும். கஷ்டங்கள்லேருந்து மீள்றதுக்கான வாய்ப்பும் உண்டு, நீங்க கரெக்டான பாதையில போகலாம். அதனால முடிஞ்ச அளவுக்கு பாசிட்டிவா இருக்கிறதுக்கும் டைம் மேனேஜ்மெண்ட்டை ஃபாலோ பண்ணுங்க. ஸோ இதுதான் மேச ராசி மேச லக்னத்துக்கு இந்த பராப வருடம் இப்படி இருக்கும் அப்படிங்கிறது. அடுத்தது ரிஷப ராசி ரிஷப லக்னம். ரிஷப ராசி ரிஷப லக்னத்திற்கு எம்பரர் கார்டு, பேரர்ஸ் கார்டு, இதுவும் ரிவர்ஸ்ல வந்திருக்கு. ஸோ அப்போ வந்து இவங்களும் இந்த போல ஒரு என்ன மாதிரியான விஷயங்கள் இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பொதுவாக எதுலையுமே பொறுப்பேற்றுக்க விரும்பாமல் இருக்கிறது, அதே நேரத்தில் இழப்பு, முதிர்ச்சியின்மை, நிர்வாகத்தோடு அப்படி ஒரு மாதிரி தொடர்பு கொள்ள முடியாமல், ஒத்துழைச்சி வாழ முடியாமல், ஒரு மாதிரி பாசிட்டிவாக அவங்க கூட அப்ரோச் பண்ண முடியாத ஒரு நிலையை கொடுக்கறது, அல்லது முதியவர்களை வந்து கொஞ்சம் பொறுப்பு ஏற்க விடாமல் பண்ணுறது, இந்த மாதிரி ஒரு வெளியேற்றப்படுதல், அவங்களெல்லாம் வெளியே அனுப்புறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்கும். அதே போல் அனுபவமற்ற செயல், அதீத கட்டுப்பாடு, பிடிவாதம், வரட்டு கோபம், வாதம் செய்தல்,
முறைகேடான அனுபவம், பொறுப்பற்ற தன்மை இது எல்லாமே நிறைய இருக்கு. உறவு முறைகள் இது மாதிரி விஷயங்கள்லாம் ஒரு சமநிலை இல்லாத ஒரு இதுல இருக்கு. ஒரு ஒத்துழைப்பு இல்லாத ஒரு நபரா, ஒத்துழைப்பு இல்லாதவங்க கூட சேர்ந்து வாழ்ற மாதிரியான ஒரு சூழ்நிலைகளோ இது மாதிரி இருக்கு. உணர்வுகளை கட்டுப்பட முடியாத ஒரு நிலைமையில தான் இருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி காட்டுது. சுய உள்ளுணர்வை கொஞ்சம் தூண்டிக்கணும் அப்படிங்கிறதா இருக்கு. பொதுவா இவங்களுக்கு வந்து ஒரு முருகன் கோயில் வந்து வழிபாடு, ஒரு மலை ஏறி போய் முருகனை வழிபாடு பண்ணிட்டு வர்றது மூலமாகவும் ஒரு ஒரு 2 மணி நேரம் ரிலாக்ஸ் பண்ணிட்டு அமைதியா தியானம் பண்ணிட்டு வரதுக்கான வாய்ப்புகள் இருந்துச்சுன்னா அதை நீங்க செஞ்சீங்கன்னா உங்களோட செயல்திறன் அதிகரிக்கும் அப்படிங்கிறது ஒரு கணக்குல இருக்கு. இதுவரை இருந்து வந்த சொகுசு சந்தோஷம் எல்லாம் அப்படியே குறைஞ்சிட்ட மாதிரி ஒரு இழந்துட்ட மாதிரியான ஒரு சலிப்பு வந்து உங்களுக்கு இருக்கும். ஒரு ட்ரை எனர்ஜி இருக்கும். அதனால கான்ஸ்டிபேஷன் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. இந்த உணவு செரிக்காம போறது, அப்புறம் வந்து வயிறு வீக்கம், இரைப்பை, குடல் அந்த மாதிரி ஒரு யூரினரி இன்ஃபெக்ஷன் இது மாதிரிலாம் இருக்கிறது வாய்ப்பு இருக்கு. ஸோ அதனால நிறைய தண்ணி குடிங்க, கரெக்டான தண்ணியை குடிங்க. போகிற இடங்கள் வர இடங்களில் கிடைக்கிறதெல்லாம் எடுத்து குடிச்சிட்டு கொஞ்சம் உடம்புக்கு எடுத்துக்காம வயிறையும் கெடுத்துக்காம கொஞ்சம் பாசிட்டிவாக இருக்கிறதுக்கான வழிகளை பண்ணணும். போட்டி பொறாமை கொஞ்சம் அதிகமாக தான் இருக்குது. அதனால யாரையும் நம்பி எதுவும் பண்ணாதீங்க. கொஞ்சம் பார்த்து கவனமாக இருந்து அடுத்தவங்களை ஆலோசனை கேட்டு இந்த வருஷத்தை நல்லபடியாக ஆக்கிக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்க. அவங்கவுங்க குலதெய்வ வழிபாடு பண்ணுங்க. ஸோ இந்த ரிஷபராசி ரிஷபமானத்துக்கு இதுதான் பலன். அடுத்தது மிதுன ராசி மிதுன லக்னம். மிதுன ராசி மிதுன லக்னத்துக்கும் இந்த மெஜிஷியன் கார்டு ரிவர்ஸ்ல இருக்கு. ஸோ அவங்களுமே எல்லாமே இந்த இந்த வருஷம்கான கார்டு வந்து ஆரம்பத்தில் கார்டு ரொம்ப சூப்பராக வந்தாலும் ஒவ்வொரு ராசி லக்னங்களுக்கு கொஞ்சம் ரிவர்ஸாக தான் இருக்குது. ஸோ அப்போ எல்லாருமே கொஞ்சம் கவனமாக இருக்கணுங்கிறது தான் காலகட்டம். ஸோ முடிவெடுக்க முடியாமல் இருக்கிறது, வெட்கப்படுறது, தாமதப்படுறது, காலத்தை அல்லது திறனை பயன்படுத்தி கொள்ளாம இருக்கிறது, தன்னை பற்றி தன்னிலையில் இல்லாமல் இருக்கிறது, அப்புறம் சம்பாதிக்க முயற்சிகளுக்கு மேல ரொம்ப அதிகமா எதிர்பார்ப்பு வச்சுக்கிறது, குறைவான ஒத்துழைப்பு இருக்கிறது, மோசமான திட்டமிடல், பலவீனமான தகுதி, அதாவது தகுதி தெரியாம ஒத்தி வைக்கிறது, சமநிலை இல்லாம இருக்கிறது, ஆளுமை கோளாறுங்கிற மாதிரி தான் அந்த மிதுன ராசி மிதுன லக்னத்துக்கு வருதுங்க. ஸோ அப்போ வந்து தொழிலில் வேலை செய்கிற இடத்துல நிறைய அடிக்கடி தடைகளை பார்க்கறதுக்கான விஷயமும், ஒரு பொறுமையின்மையும், தெளிவான திட்டமிடல் இல்லாததும் சூழ்நிலைக்கு காரணம் அப்படிங்கிற மாதிரி இருக்கு. ரொம்ப சுய கட்டுப்பாடும், நல்ல ஆலோசனையும், அனுபவம் வாய்ந்தவங்களோட ஆலோசனை கேட்டு எதையுமே கொஞ்சம் ப்ராப்பராக பிளான் பண்ணி பொறுமையாக நிதானமாக செஞ்சாதான் இந்த வருஷத்தை வந்து அவங்க நல்லபடியாக எடுத்துக்க முடியும். இல்லை எது எடுத்தாலும் ஒரு சந்தேகம் வெற்றி இருக்கும். ரொம்ப எதுக்கு எடுத்தாலும் ரொம்ப உடனே வெயிட் பண்ணுமா அப்படிங்கிற மாதிரியான ஒரு சூழ்நிலைலாம் இருக்கும். ஸோ மெஜிஷியன் கார்டு ரொம்ப சூப்பரான கார்டு, பட் ரிவர்ஸில் இருக்குது. அதனால் அவங்க நல்ல டேலண்டானவங்க தான். பட் கொஞ்சம் ரிவர்ஸில் இருக்கிறதுனால எதுக்கும் ஒரு தடவைக்கு 2 தடவை யோசித்து நிதானமாக செய்யணும் அப்படிங்கிறத இந்த வருஷத்தான ஒரு பலனாக இருக்குது. அடுத்து கடகராசி கடக லக்னம். கடகராசி கடக லக்னத்திற்கு இந்த கார்டு வந்திருக்கு. ஸோ கடகராசி கடக லக்னத்திற்கு 7 நாணயங்கள் கார்டு பாசிட்டிவாக வந்திருக்குங்க. ஸோ வந்து பொதுவாக கடகராசிக்கு இப்போ வந்து ஜென்ம குரு வரப்போகுது. ஜாதக ரீதியாக ஒரு அப்படி பாசிட்டிவிட்டின்னு சொன்னாலும் கொஞ்சம் குழப்பங்கள் இருந்து தான் இருக்குங்கிறது பொதுவாக ஜென்ரலானது. அதே போல் இந்த இதில் வந்து நீங்கள் வந்து கார்டில் உங்களுக்கு என்ன வருதுன்னா, எதிர்பார்த்த திட்டம் தோல்வி அடைகிறது, இல்லைன்னா ஒரு லாபம் கிடைக்கிறது, இல்லைன்னா அது சார்ந்த தொண்டு நிறுவனங்கள் அதனால ஏற்படக்கூடிய விருதுகள், கௌரவம் அது மாதிரி இருக்கிறது, லாபம் இல்லாமல் இருக்கிறது, கடன் ஏற்படுறது, சுய உழைப்பாலும் திறமையாலும் செல்வம் உங்களை தேடி வரதுக்கான ஒரு சூழ்நிலையும் உண்டு. அதிர்ஷ்டமும் உங்களாக காத்துக்கிட்டு இருக்கு. நல்ல விஷயங்களும் இருக்கு. அதாவது ஒரு அறுவடைக்கான நேரம், வெகுமதி, லாபம், கடின உழைப்பு, விவசாயம், சாதனை மற்றும் முன்னேற்றம் அப்படிங்கிறதா இருக்கு. ஸோ இப்போ என்ன சொல்றாங்க அப்படின்னா, பொதுவாக பணம் சம்பந்தப்பட்ட தடைகள் தாமதங்கள் நீங்க போயிடும். பணம் சம்பந்தப்பட்ட துறைகளில் வளர்ச்சி ஏற்படும். உழைப்பிற்கு ஏற்ற ஊதியம் கிடைக்கும். விவசாயம், கால்நடை வளர்ப்பு, ஏஜென்சி, அது மாதிரி குளிர்பானங்கள், இது மாதிரி கலைத்துறை அது சார்ந்த தொழில்கள் உயர்வை கொடுக்கும். உறவுகள், குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் நடக்கும். நட்பு வட்டம் உருவாகும். அதிக எதிர்பார்ப்புகள் மட்டும் வேண்டாம். வைணவ காரியங்களில் ஈடுபாடு செய்கிறது வந்து அவங்களுக்கு வந்து ஒரு நல்ல உறுதுணை கிடைக்கும் அப்படிங்கிறதுக்கு. சுய உழைப்பாலும் திறமையாலும் செல்வம் உங்களை தேடி வரும் அப்படிங்கிறதான் இந்த வருஷத்துக்கான பலன்கள். ஸோ ஜென்மகுரு அப்படின்னு பயப்பட்டிருந்தாலும் சரி, நிறைய அதை இதையும் சொல்லி பயமுறுத்தி இருந்த மாதிரியான விஷயங்களா இருந்தாலும் சரி, அதெல்லாம் ஓரங்கட்டுங்க. இந்த டேரட் முறைப்படியான இந்த ராசி பலனில்
உங்களுக்கு வந்து இந்த பராபவ வருஷம் கொஞ்சம் செல்வம் செழிப்பு எல்லாமே தடைகள்லாம் நீங்கி நல்லா இருப்பீங்கன்னு தான் வரும். பட் கடனும் ஏற்படும். ஓவராலாக நல்லா இருப்பீங்க அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. அடுத்து சிம்ம ராசி சிம்ம லக்னம். சிம்ம ராசி சிம்ம லக்னுக்கு 9 செங்கோல்கள் கார்டு ரிவர்ஸில் தான் வந்திருக்கு. ஸோ ஸ்டில் சிம்ம ராசிக்கு இன்னும் அந்த ஒரு பாசிட்டிவான டைம் வரல அப்படிங்கிறதா இதில் அர்த்தம். ஸோ அவங்களும் வந்து அனுபவமற்ற நிலை, பயனற்ற திட்டங்கள், எதிர்ப்பை சரி கட்ட முடியாதது, வீண் பிடிவாதம், செயல்பாடுகள் ஒரு மாதிரி பலகீனம், உடல்நல குறைவுகள், இருக்கும் நிலையை இழந்த மாதிரியான ஒரு சூழ்நிலைகள், கஷ்டகாலம் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குங்க. ஸோ தயக்கம், முக்கியத்துவம் குறைஞ்சு போன மாதிரியான ஒரு சூழ்நிலைகள், தடைகள், மோதல், பாதுகாப்பு இல்லாத ஒரு நிலை, ஒரு ஒரு என்ன இருந்தாலும் ஒரு செக்யூர்டா ஃபீல் பண்ண முடியாத ஒரு சுச்சுவேஷன் தான் இருக்கு. தோல்வி நேரமும் இருக்கு. எதையுமே ஒரு நீண்ட காலத்துக்கு கொண்டு போக முடியாத ஒரு சூழ்நிலையும், நிறைய பேரோட போராட்டங்கள், பேச்சுக்கள்லாம் ஆளாகிறதும், குழந்தைகளால, கட்டண மனைவி கணவன்களால, அவங்களுடைய நண்பர்களால இந்த மாதிரி கொஞ்சம் அவமானப்படுத்தப்படுதல், தள்ளி வைக்கப்படுதல், இந்த மாதிரிலாம் சில குழப்பங்கள்லாம் இருக்குன்ற மாதிரி தான் காட்டுது. பிரச்சனைகள், வம்பு வழக்குகள் இது மாதிரிலாம் இருக்கும். அதில் வந்து போராடிட்டு இருக்கிறத விட கொஞ்சம் சமாதானமாக சகிச்சுக்கிட்டு தான் போயிட்டு இருக்க வேண்டியிருக்கும். அப்படிதான் நீங்கள் இருப்பீங்க. சரி என்ன பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் தான் இருப்பீங்க. அதை அப்படியே ப்ரொலாங் பண்ண வேண்டிய ஒரு சூழ்நிலை தான் இந்த வருஷம் நிலவர மாதிரி தான் காட்டுது. ஸோ உறவுகள், குடும்பம், தொழில், உடன் புரிந்தவர்களோட இல்லைன்னா உடன் ஃப்ரெண்டுங்களோட மோதல் ஏற்படுறது அனுசரித்து மென்மையாக அப்படியே கேஷுவலாக விட்டு கொடுத்துட்டு போனால் இந்த வருஷம் வளைஞ்சு கொழிஞ்சு போகணுன்றதாங்க ஒரு கான்செப்ட். அதனால முடிஞ்ச அளவுக்கு கொஞ்சம் பாசிட்டிவாக இணக்கமாக இருக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்க. கன்னிராசி கன்னி லக்னத்திற்கு இந்த வேர்டு கார்டு வந்திருக்கு, உலகம் கார்டு. ஸோ நல்ல பலன் தான் யூஸ்வலாக. அப்போ கன்னிராசிக்கு வந்து பொதுவான பலன்கள் நடந்து வாழ்க்கையில் அனுபவித்து நல்ல உலக அறிவு அனுபவங்கள் முழுமையாக கிடைக்கும் அப்படிங்கிறதற்கு நவகிரக சித்தி உண்டாகும். அந்த கட்டுகள், நவகிரக தோஷங்கள் எல்லாம் விலகக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்கும். கர்ம வினைகள் நீங்கும். கொடுப்பினையாக கிடைக்க வேண்டிய அனைத்துமே கிடைக்கும் அப்படிங்கிறத இந்த வருஷத்துக்கான பலன். ஸோ பூரணத்தை அடைந்து ஒரு மாதிரி திருப்தியாக நல்ல சந்தோஷமான வாழ்க்கை வாழ்றதுக்கான உழைப்பும், வெற்றி, தன்னிறைவு, திட்டம் முடிவுக்கு வருதல், பயணம், அந்த மாதிரி ஒரு டிராவல், சுற்றுலா, ஜாலியாக சுற்றுறது இதெல்லாமே நடக்குங்க. ஸோ நிறைவு, ஒருங்கிணைவு, சாதனை பயணம், புதிய தொடக்கம், கால சுழற்சி, வெற்றி சூழ்நிலை இதெல்லாம் இருக்கும். நிறைய பாசிட்டிவான விஷயங்கள் தான் இருக்கும். குறிப்புகள், இலக்குகள், ஆசைகள் எல்லாத்தையும் என்னென்ன நினைக்கிறாங்களோ எல்லாத்தையும் அடையக்கூடிய ஒரு யோகம் தான் நிறைய வரும். வெளிநாட்டு யோகம் இருக்குது. படிப்பு சம்மந்தமாக 6 மாதத்துலேருந்து வெளிநாடு போகிறவங்களாம் நல்ல ஒரு வாய்ப்புகள் உண்டு. ஸோ கவனமாக பார்த்து சந்தோஷமாக இருங்க. வாழ்க்கை தடை, திருமண தடை, பணத்தடை எல்லாமே நீங்கும். உயர்கல்வி, குழந்தை பிறப்பு, வேலைவாய்ப்பு எல்லாத்துக்கும் இது வந்து சாத்தியமான காலங்க. ஸோ கன்னி லக்னம், கன்னி ராசிக்காரங்க கவலையப்படாதீங்க. அடுத்தது துலாம் ராசி துலாம் லக்னம். துலாம் ராசி துலாம் லக்னத்திற்கு ஒரு ஞான குரு கார்டு வந்திருக்கு. ஸோ இந்த இப்போ ஞான குரு கார்டு வந்து ரொம்ப ஞானம் தவழ்ற ஒரு நிலையையும் அனுசரித்து போகக்கூடிய, அதாவது ஒரு ஒரு என்ன சொல்றது, குரு உபதேசம் கிடைக்கக்கூடிய, ஒரு சாதனைகள் நிகழ்த்தக்கூடிய, ஒரு கல்வியில வெற்றி உடையக்கூடிய, மறைபொருட்கள் விளங்கக்கூடிய, ஞானம் பிறக்கக்கூடிய ஒரு நல்ல காலகட்டமாக தான் இருக்குங்க. நல்லது கிடைக்கும். நல்லது கெட்டது எல்லாமே தெரிய வரும். நல்ல வழியில நியாயமா தர்மமா செல்வீங்க. நல்ல ஆசான் கிடைப்பாங்க. தட்சிணாமூர்த்தியோட அருட்கடாட்சம் உண்டு அப்படிங்கிறத இந்த இதில் உண்டு. நீங்களும் ஒரு நல்ல ஆசானா இருப்பீங்க. நிறைய பேருக்கு லீட் பண்ணுவீங்க. நிறைய பேரை வழிகாட்டுவீங்க. அதே போல் புத்திமதி சொல்லக்கூடியவங்க, புத்திமதி படி நடக்கக்கூடியவங்க, அறிவு, ஞானம் ரெண்டுமே இருக்கும். ஸோ வந்து கட்டுப்பாடோட மத விவகாரங்களில் பின்பற்றி நடப்பாங்க. ஸோ எல்லாருக்கும் உதவி கொடுப்பாங்க. ரொம்ப உள்ளுணர்வு அதிகப்படுத்தக்கூடிய ஒரு காலகட்டமாக தாங்க இருக்கும். ஸோ தற்போதைய தருணம் வந்து குடும்ப நலனுக்காக கொஞ்சம் என்னோட சொந்த வெறுப்புகளை கொஞ்சம் ஒதுக்கி வச்சுட்டு குடும்பத்துக்குன்னு கொஞ்சம் சொல்ல ஃபோக்கஸ்டாக இருக்கிறவங்களுக்கெல்லாம் நன்மையாக நடக்கும். ஸோ அதே போல் பணம் சம்பந்தமான விஷயங்கள்ல ரொம்ப ஆர்வமாக இருப்பாங்க. எதையேனும் உணர்ந்து ஆன்மீகத்தை ஒரு குரு மூலமாக உள்ளது தெய்வ அனுகிரகத்து மூலமாக புரிஞ்சுக்கக்கூடிய ஒரு சுச்சுவேஷன் ஏற்படும். பணம் சம்பாதிக்கிறது, எப்படியாவது பணம் சம்பாதிக்கிறத பற்றி யோசிச்சுட்டே இருப்பாங்கிறதா இதோட பலன் வந்து. சிறந்த கணக்கிடும் தன்மை இருக்கிறதுனால பணத்தை சம்பாதிக்க ஏதோ ஒரு வழியை உருவாக்கி எப்படியோ அதை சாதிச்சிருவாங்க. அதை பற்றி எதை பற்றியும் கவலைப்பட வேண்டாம். ஸோ ஒரு விஷயத்தில் உள்ள நஷ்டத்தை பற்றி கவலைப்படாமல் லாபத்தை பற்றி மட்டுமே யோசிக்கக்கூடிய பாசிட்டிவ் திங்கிங் மைண்ட் இருக்கக்கூடிய ஒரு நல்லவங்களாக தான் இருப்பாங்க. நம்ப தகுந்த வழிகாட்டியாகவும் நல்ல ஆலோசனை சொல்லக்கூடியவங்களாகவும் இருப்பாங்க. ஸோ நம்பி வர்றவங்களுக்கு அர்ப்பணிப்போட வேலை செய்கிறவங்களா இருப்பாங்கங்கிறது கணக்கு. ஸோ அதனால அவங்களோட முதலீடுகள், சொத்துக்கள்லாம் நிர்வகிக்கக்கூடிய ஒரு நல்ல காலகட்டம். இன்னும் அடிஷனலாக இல்லை நிறைய டெவலப் ஆக போகுதுன்னு வருது. ஒரே ஒரு விஷயம் என்னன்னா, உடல் ஆரோக்கியம் தான் கொஞ்சம் குழப்பமாக இருக்கும்.
ஸோ அதனால ப்ராப்பரான மருத்துவ சிகிச்சை இவங்க எடுத்துக்கணும். எதாக இருந்தாலும் சொந்தமாக பண்ணாமல் என்ன வருதோ அதை கரெக்டாக ஆர்கனைஸ்டாக ஒரு அதுக்கான ஒரு சயின்டிஸ்ட் அதுக்கான இருக்கக்கூடிய டாக்டர்ஸை போய் அணுகணும் அப்படிங்கிறது தான் கவனம். மற்றபடி உங்களுக்கு வந்து துலா லக்னம் ரொம்ப சூப்பரான காலகட்டமாக தான் இருக்கும். அடுத்து விருச்சிக ராசி விருச்சிக லக்னம். விருச்சிக ராசி விருச்சிக லக்னத்திற்கு சேவகனின் கோப்பை கார்டு பட் ரிவர்ஸில் இருக்கு. அப்போ என்ன ஆகும்னா கொஞ்சம் சோம்பேறித்தனம் அதிகமாயிடும், சுயநலம் கொஞ்சம் அதிகமாயிடும், கொஞ்சம் பொய்யினால சில மனம் புண்பட்டு போன ஒரு நிலைமை ஏற்படும். ஸோ புண்படப்படக்கூடிய செய்திகளை வந்துகிட்டே இருக்கும். கொஞ்சம் வஞ்சக வலை உங்களை சுற்றி யாராவது சம்மந்தமே இல்லாமல் விரிச்சுக்கிட்டே இருப்பாங்க அப்படிங்கிறது இதில் தெரிய வருது. ஸோ உணர்ச்சி தடைகள், கட்டுப்பாடு இல்லாமல் இருக்கிறது, சுயநலமாக இருக்கிறது, அனுபவம் இல்லாமல் இருக்கிறது, புதுமையை கற்காத உணர்ச்சி வசப்படக்கூடிய இந்த விஷயம்தான் இந்த விருச்சிக லக்னத்திற்கும் விருச்சிக ராசிக்கும் அது வந்து ஒரு எழுதப்படாத ஒரு விதி. ஸோ அந்த மாதிரி இதில் பேலன்ஸ்டாக இருக்கிறவங்க தான் ஜெயிப்பாங்க. இதில் குழப்பிக்கிட்டே இருக்கிறவங்க, இதை பற்றி நிறைய உணர்ச்சி ரீதியாக பேசிக்கிட்டே இருக்கிறவங்க, ரொம்ப மன ரீதியாக பாதிக்கப்படுறவங்க, அவங்களாவே காயப்படுத்திக்கிறவங்க தான் இதில் 90% இருக்காங்க. ஸோ அதனால் விருச்சிக லக்னம் விருச்சிக ராசிக்காரங்க ஜெயிக்கணும்னா அவங்க ஒரே ஒரு விஷயம், மனசை கலங்காமல், மாற்றி மாற்றி யோசிக்காமல், அதாவது உணர்ச்சி வசப்படாமல் ஒரு மாதிரி பேலன்ஸ்டாக இருக்கிறவங்க தான் நல்லா ஜெயிக்க முடியும். ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ பணம் கொடுக்கல் வாங்கல், பொறுப்பு ஏற்றுக்கிறது, வங்கி சம்மந்தப்பட்ட பரிவர்த்தனைகளை கொஞ்சம் எச்சரிக்கையா இருங்க. இந்த வருஷத்துக்கு இவங்களை உணர்ச்சி வசப்படுத்த நிறைய பேர் காத்திருக்காங்கிறத நீங்கள் எப்பவுமே மனசில் வச்சுக்கோங்க. அதனால ரொம்ப கவனமாக வார்த்தையை விடுங்க, கவனமாக யோசிங்க, உணர்ச்சி வசப்படாதீங்க, இமோஷனல் ஆகாதீங்க. அதே போல் இந்த வருஷத்தை அவங்க நல்லபடியாக ஆக்கிக்கிறதுக்கு காளி வழிபாடு, துர்கை வழிபாடு, நாகதேவதைகள் வழிபாடு, ராமானுஜர் வழிபாடு, இந்த மாதிரி பதஞ்சலி முனிவர் மாதிரி விஷயங்கள்லாம் வந்து வாழ்க்கையில மேன்மை தரும். ஸோ அதனால 12 ராசியில தியானம் கத்துக்கக்கூடிய, முடிஞ்ச அளவுக்கு மனசை மௌனமா வச்சுக்கக்கூடியவங்க வச்சுக்கிட்டா ஜெயிக்கக்கூடியவங்க யாருன்னா விருச்சிக ராசிக்காரங்க தான். அவங்களுக்கு ஷார்ட்கட்டே இதுதான். டைமை வந்து பேச்சை கரெக்டாக பேசணும், முடிஞ்ச அளவுக்கு மௌனமா இருக்கணும், காளி வழிபாடு பின்பற்றணும், அதே போல உணர்ச்சி வசப்படாமல் இருக்கணும். அப்படி இருந்தாங்கன்னா ரொம்ப சூப்பராக நல்ல பெரிய லெவலில் வந்துடுவாங்க. இதுதான் அவங்களுக்கு ரூட்டு. ஸோ அதனால இந்த இதை பிடிச்சிக்கிட்டாங்கன்னா மேலே வந்துடலாம். ஸோ இதுதான் இந்த வருடத்துக்கான விருச்சிக ராசி விருச்சிக லக்னத்துக்கு பலன். அடுத்து தனுசு ராசி தனுசு லக்னம். தனுசு ராசி தனுசு லக்னத்திற்கு டெத்து கார்டு வந்திருக்கு. பட் ஆனால் ரிவர்ஸில் தான் இருக்கு. அதனால கொஞ்சம் கவனம் தேவை. இருக்கிறதுலையே ஒரு மாதிரி மோசமான கார்டு வந்திருக்குது இவங்களுக்கு தான். அதனால மாற்றத்தை கண்டு அச்சம் ஒன்று, நம்மை விட்டு உடனே விலகி செல்லக்கூடிய ஒரு நிலை, அசைவட்ட ஒரு நிலை, எங்கிட்டுமே ஆடாமல் அசையாமல் அப்படியே ஸ்டாக்னண்டாக இருக்கக்கூடிய ஒரு சுச்சுவேஷன் அவங்களுக்கு ஏற்பட்டிருக்கு. ஒரு பிறப்பு, ஒரு சோம்பல், நல்ல தூக்கம், பயங்கர தூக்கம், ஆனால் நீண்ட ஆயுள், அதெல்லாம் வச்சுக்கோங்க. பொதுவாக இவங்களுக்கு இந்த வருஷத்துக்கான பலன் சோம்பல், இருமனம், அழிவு, பிரிவு, துக்கம், விபத்துங்க. ஸோ அதனால இந்த தனுசு ராசி தனுசு லக்னம் நண்பர்கள் வந்து முடிஞ்ச அளவுக்கு கவனமாக இந்த வருஷத்தை பாருங்க. சோம்பலை வந்து அதாவது அந்த ஒரு லேசினஸை முடிஞ்ச அளவுக்கு போராடி ஜெயிக்கிறதுக்கு பாருங்க. தற்சமயம் சோம்பல் குணம் இருக்கிறதுனால ஓரளவு கிடைக்கக்கூடிய நன்மைகளும் கிடைக்காம போயிட்டு இருக்கு. உங்களுக்கு பொருள் இழப்புகள் உண்டாகுது, பித்ரு தோஷம் கடுமையா இருக்கு, ஒரு நல்லவர்கள்லாம் நீங்க இழக்கக்கூடிய சூழ்நிலை ஏற்படும். தொழில் தடை, திருமண தடை, திடீர்னு பண வரவு குறைஞ்சு போறது, தேக்கமான சூழ்நிலை இருக்கும். பித்ரு சாந்தி பண்ணிக்கோங்க தயவு செஞ்சு. நீங்களும் ஒவ்வொரு தனுசு ராசி தனுசர்களுக்கும் திருவள்ளம் போய் பித்ரு சாந்தியை ப்ராப்பரா அந்த ஹோமங்களில் பங்கெடுத்துட்டு நாராயண பலி பூஜைலாம் தயவு செஞ்சு பண்ணிக்கோங்க. மரணம், நாட்பட்ட கேள்வியெல்லாம், இந்த மாதிரி விஷயங்கள் ரொம்ப அதீதமாக எதிர்காலத்தை நினச்சி பயப்படுறது இதெல்லாம் குறைச்சிக்கோங்க. கால பைரவர் வழிபாடு உத்தமம் தருங்க. அவ்வளோதான். பைரவர் வந்து உங்களை காப்பாற்றுவார். தனுசு ராசி தனுசு லக்னத்திற்கு அழிவை குறிக்கக்கூடிய இருக்கிறதுனால உடனே முடிவு எடுக்காதீங்க. எதாக இருந்தாலும் கொஞ்சம் யோசிச்சு நிதானமாக எடுத்தீங்கன்னாவே இந்த வருஷத்தை ஓட்டிடலாம். எதுக்கு எடுத்தாலும் டக்குன்னு யோசிக்கிறது, இல்லைன்னா சுருண்டு படுத்து தூங்கிறது, சோம்பலாயிடுறது, சோகமாயிடுறது, குழம்பிக்கிறது, இதெல்லாமே மாற்றினீங்கன்னா கூட இருக்கிறவங்களும் பிரிஞ்சிடாம முடிஞ்ச அளவுக்கு எல்லாரையும் ஒன்று கூட்டி வச்சுக்கிட்டு இருந்தா இந்த வருஷம் வந்து உங்களுக்கு நல்லா இருக்கும். புதிய மாற்றமானால் ஏற்படும். அதனால உங்களுக்கு பயமும் ஏற்படும். விபத்து நேரத்துக்குலாம் வாய்ப்பு இருக்கு. அதனால வாகனங்கள்ல போகும்போது டூரா இது மாதிரி எல்லாரும் சேர்ந்து போற இடங்கள்ல கொஞ்சம் கவனமா இருங்க. முடிஞ்ச அளவுக்கு தனியா போறதுக்கு முயற்சி பண்ணுங்க. வண்டி ஓட்டுற மாதிரி இருக்கிறவங்க பார்த்து நிதானமா ஓட்டுங்க. இதான் தனுசு ராசி தனுசு லக்னத்திற்கு. அடுத்தது மகர ராசி மகர லக்னம்.
மகர ராசி மகர லக்னத்திற்கு வந்திருக்க கார்டு வந்து அரசியின் நாணய கார்டு, குயின் ஆஃப் பெட்டக்கிள் கார்டு வந்திருக்கு. ஸோ அதுவும் ரிவர்ஸில் வந்திருக்கு. அப்போ மகர ராசி மகர லக்ன நண்பர்களுக்கு வந்து ஆனால் இன்னைக்கு இந்த பலன்னா உடல்நலக் குறைவு, அவநம்பிக்கை, மாறுதலான ஒரு மனநிலை, புரிந்து கொள்ள முடியாத ஒரு நிலை, ஊதாரித்தனமான கொஞ்சம் செலவு செய்யக்கூடிய விஷயங்கள் தனக்காக அப்படிங்கிற மாதிரி விஷயங்களா இருக்கு. சுயநலம், தன்னம்பிக்கை இல்லாத, நம்பிக்கை இல்லாத, மகிழ்ச்சி இல்லாத, தவறான நிர்வாகம் பண்ணக்கூடிய, போலிகளை நம்பக்கூடிய ஒரு மாதிரியான வருஷமா தான் இந்த வருஷம் இருக்கு. ரொம்ப கவனமா இருக்கு. குடும்பத்துல செலவுகள் அதிகமா இருந்துச்சுன்னா முடிஞ்ச அளவுக்கு சிக்கனமும் நல்ல நிர்வாகமும் பண்றதுக்கு முயற்சிகளை ஏற்படுங்க. 2 பேருமே கணவன் மனைவி, அதாவது ஆணா இருந்தாலும் சரி பெண்ணா இருந்தாலும் சரி, கொஞ்சம் அதுல கான்சியஸா இருங்க. குலதெய்வ வழிபாடு, பாரம்பரிய குடும்ப சடங்குகளை ஏதாவது நம்மளால பண்ண முடியாத இருந்துச்சுன்னா அதை வந்து மாத்திக்கிறதுக்கு முயற்சி பண்ணி அதை இப்போ என்ன நின்று போச்சோ அதை கரெக்டாக கொஞ்சம் நிறைவேற்றுறதுக்கு முயற்சி பண்ணீங்கன்னா இந்த வருஷம் வந்து நல்லா இருக்கும். பொதுவாக 3ஆம் நபரோட தடையிட்ட நீங்க வந்து அவாய்ட் பண்ணிடுங்க. யார்ட்டையும் போய் கூப்பிட்டு வந்து பஞ்சாயத்து பண்ற விஷயங்களே இந்த மகர ராசி மகரத்துக்கு வேண்டாம். முடிஞ்ச அளவுக்கு பிரச்சனையை அதிகப்படுத்திடும். அதனால உங்களுக்குள்ளேயே பேசிக்கிறதுக்கோ, நீங்களே போய் டைரக்டா எதா இருந்தாலும் முன்னாடியே நின்று டைம் கேட்கறதோ, இது மாதிரி விஷயங்களை நீங்க பண்ணீங்க அப்படின்னா இந்த வருஷம் நல்லா இருக்கும். பொதுவாக செலவுகளை குறைச்சிக்கணும். ரொம்ப வீண் ஊதாரித்தனமான செலவுகள் வந்துடும், கவனமா இருந்துக்குங்கிறது மட்டும்தான். இந்த ஒரு கார்டு ரொம்ப பாசிட்டிவான கார்டு தான். நெகட்டிவ் இருந்தாலும் ரொம்ப பயப்பட வேண்டியதில்லை. கொஞ்சம் பண விஷயத்துல கவனமா இருங்க. அடுத்து கும்பராசி கும்பலக்னம். ஸோ இப்போ கும்பராசி கும்பலக்னத்திற்கு இந்த பிரப வருடம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பார்க்கலாம். கும்பராசி கும்பலக்னத்துக்கு ஜஸ்டிஸ் கார்டு ரிவர்ஸில் வந்திருக்கு. ஸோ அப்போ வந்து இந்த வருஷத்தை அவங்க எப்படி எடுத்துக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பொதுவாக ஒரு சட்ட சிக்கல்கள், நீண்டகால வழக்கால செலவுகள், சமன்பாடு இல்லாமல் இருக்கிறது, பிரிவு, இது செலவுகள், வீண் செலவுகள், ஊதாரித்தனமான செலவுகள் இதெல்லாம் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. தவறான தீர்ப்புகள் இல்லைன்னா காலம் தாழ்ந்த ஏற்படக்கூடிய விளைவுகள்னால கொஞ்சம் குழப்பம் இருக்குது. ஆன்மீக வாழ்க்கையில் ஒரு மாதிரி சரணாகதியாக இருந்து கடவுளோட நல்ல ஒரு மேன்மையான விஷயத்துக்கு போகணும் அப்படின்னா சரணாகதி அடையணும் அப்படிங்கிறதா உங்களுக்கான இந்த வருஷத்துக்கான பலன். பொதுவாக வாழ்க்கையில் ஒரு மாதிரி வெறுப்பும் சமநிலை இல்லாத ஒரு நிலைமையும், கூட இருக்கிறவங்க கிட்ட ஒரு நல்ல ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இல்லாமல் போகிறது, ஒரு மாதிரி நட்பு இல்லாமல் இருக்கிறது, ஒரு நல்ல உறவுகளை மெயின்டைன் பண்ண முடியாமல் போகிறது, ஒப்பந்தங்கள், ஒரு ஒரு வழக்குகள் இந்த தீர்ப்புகள் எல்லாம் ஒரு தோல்வியை நோக்கி போகிறது மாதிரி கொஞ்சம் குழப்பமான விஷயமா தாங்க இருக்குது. ஸோ பணம் கொடுக்கல் வாங்கல் விஷயங்களையும் பணம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள தான் உங்களுக்கு கொஞ்சம் நிறைய பாதிப்பு வரும் அப்படிங்கிற மாதிரி காட்டுது. ஸோ அதனால் அடுத்தது வந்து முக்கியமானது வந்து கரெக்டாக ஜட்ஜ்மெண்டல் டேலண்ட் வந்து உங்களுக்கு குறைஞ்சி போயிடும், கணிக்க தவற இருப்பீங்க அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ஸோ முடிஞ்ச அளவுக்கு இந்த மாதிரி விஷயங்களை கவனமாக இருங்க. கரெக்டாக ஜட்ஜ் பண்ணுங்கள், கரெக்டான விஷயங்களுக்கு செலவு பண்ணுங்கள், உதாரணமாக எதுவும் மாட்டிக்காதீங்க. ரொம்ப எதாக இருந்தாலும் ஆலோசனை கேட்டு ரிலாக்ஸ்டாக முடிவு பண்ணுங்கள். அடுத்து வந்து மீனராசி மீன லக்னத்திற்கு. மீனராசி மீன லக்னத்திற்கு ரொம்ப சூப்பரான கார்டு வந்திருக்குங்க. ஸோ சக்தி கார்டு, ஸ்ட்ரென்த்து கார்டு. ஸோ அப்போ வந்து மீனராசிக்கு ஜென்மசனி விலகுது காலகட்டம் இருந்தாலும் கூட பொதுவாக மீனராசிக்காரங்களுக்கு உடலில் ஒரு நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்கும், குழந்தை பாக்கியம் உண்டாகும், ஆண்மை குறைவு நீங்கும், காதலில் வெற்றி உண்டாகும், துர்கையை வழிபட்டால் நல்ல மந்திர சக்தி கூட உண்டாகும் அப்படிங்கிறதுக்கு தைரியம், உறுதி, உணர்ச்சி கட்டுப்பாடு, கீழான உணர்வுகளை வந்து அந்த உணர்வுகளை வந்து வீழ்த்துதல், அந்த மாதிரி விஷயங்கள் நடக்கும். ஒரு பெண்ணோட உதவி, அதிகாரத்துவம் இதெல்லாம் இருக்கும். அறிவு மற்றும் உணர்வுகளால் தூண்டப்படக்கூடிய ஒரு நிலைமையும், சக்தி மிக்க பொறுமையான கட்டுப்பாடு, இறக்க குணம், மனமுதிர்ச்சி, எதையிலும் சமாளிக்கக்கூடியது, ஒரு நல்ல பெண் சக்தி, ஒரு பெண்மைத்துவம் மிளர்றது, இது மாதிரி பாசிட்டிவாக இருக்குது. ஆனாலும் இவங்க வந்து ஒரு விலங்கும் தெய்வமும் மனுஷனும், அதாவது கடவுள் பாதி மிருகம் பாதியான நபராக தான் இவங்க இருப்பாங்க மீனராசிக்காரங்க. மீனராசி மீன லக்னக்காரங்க. அதனால இவங்களை பாசிட்டிவாக ஃபீல் பண்ணுறவங்களுக்கு பாசிட்டிவாகவும், நெகட்டிவாக ஃபீல் பண்ணுறவங்க நெகட்டிவாகவும் தான் இவங்க வந்து ரியாக்ட் பண்ணுவாங்க. அதில் எந்த மாற்றமும் இல்லை. ஸோ அதனால இவங்க ஆழ் மனதில் சிறு பயங்கள், ஒரு நிலையில்லாத சிந்தனைத்தன்மை இருக்கிறது தான் இவங்களுக்கு வந்து ஒரு பெரிய நிகழ்ச்சி. இது அவங்களால மாற்றிக்கவே முடியாத ஒரு ஒரு கேரக்டர்னா இதுதான். ஸோ அதனால அதை மட்டும் பயந்துட்டு எதுக்கும் பயப்படாமல் எப்போவுமே ஒரு சமநிலையாக இருந்தாங்க அப்படின்னா அவங்க வந்து வாழ்க்கையில் நல்லா முன்னேற முடியும். இவங்களுக்கு ரொம்ப சூப்பரான கார்டு தான். இந்த அவங்களுக்கு வந்து ஒன்றும் பெருசாக பரிகாரங்கள் தேவையில்லை. மன முதிர்ச்சி அதிகமாக இருக்கும், நல்ல மெச்சூரிட்டி ஏற்படும், கருணையும் தாய்மை குணமும் ரொம்ப அதிகமாக வரும். கஷ்டமான ஒரு சூழ்நிலை ஒருவேளை இருக்கக்கூடிய மீனராசி மீன லக்னக்காரங்களுக்கு இந்த கார்டு வந்ததுனால எதுக்கும் நம்பிக்கையும் தைரியத்தையும் கைவிடாமல் இருக்கிறவங்களுக்கு எல்லாம் சூப்பராக மேன்மையிலே உண்டாகுங்க. ஸோ இதுதான் இந்த 12 ராசி லக்னங்களுக்கு உண்டாகுது. நான் முதலே சொன்ன மாதிரி
ராசி தெரிஞ்சவங்க ராசியும், லக்னம் தெரிஞ்சவங்க லக்னமும், ரெண்டும் தெரிஞ்சவங்க ரெண்டையும் இன்டர்பிரேட் பண்ணி பாருங்க. நிச்சயமா சூப்பரா இருக்கும். இது ஜாதகத்துக்கு அப்பாற்பட்டது. இது மாதிரி ஒரு தனி மனிதர்களுக்கும் அவங்களுக்கான ஜாதகம் தெரியுது தெரியலனாலும் பிரச்சனை. அதனால தான் ஒரு அப்பாயின்மெண்ட்லையுமே நம்ம ஜோதிட ஆலோசனைக்கு ஆன்லைனில் வர அனைவருக்குமே இந்த கார்டும் சேர்த்து தான் பலன் சொல்லுவேன். இதுவரையிலும் அவங்க ஜாதகத்தை அனலைஸ் பண்ணி அவங்களுக்கு என்ன எந்த இடம் முடங்கியிருக்கு, என்ன மாதிரியான விஷயங்கள் பாதிக்கப்பட்டிருக்கு, எதை செய்யணும், என்ன மாதிரி பரிகாரங்கள் செய்யணுங்கிறது தசாபுத்தி ரீதியெல்லாம் சொல்லிட்டு அடுத்தது வந்து அவங்களுக்கு அகைன் வந்து நான் டேரட் கார்டும் பார்த்தா சொல்லுவேன். ஸோ கார்டு பார்க்கும்போது அது அப்படியே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். நிறைய சூட்சமான விஷயங்கள் இதில் கிடைக்கும். ஸோ அதனால் தனிநபர்கள் உங்களுக்கு யாருக்காவது தேவைப்பட்டாலும் எங்கள் கீழே இருக்க இந்த நம்பருக்கு தொடர்பு கொண்டு இந்த மாதிரி கார்டை ரீடிங் பார்த்துக்கோங்க. ஸோ இதுதான் இந்த வருஷத்துக்கான பொதுவான பலன்கள். இது எல்லாருக்கும் அப்படியே தான் டிட்டாவாக நடக்கும்னு சொல்ல முடியாட்டியும் கூட இது ரெலவெண்ட்டாக தான் இருக்கும். உங்கள் ஜாதகத்தோட ஸ்ட்ரென்த்தையும் பார்த்துக்கோங்க. இதில் என்ன கார்டு வந்திருக்குங்கிறதையும் பார்த்துக்கிட்டு அதுக்கு ஏற்ற மாதிரி பலன் பண்ணுங்க. நான் முன்னாடி சொன்ன மாதிரி பயப்பட வேண்டாம். இதுதான் நிரந்தர தீர்வும் கிடையாது. ஒரு விஷயத்துக்கு முடிவெடுக்க போறீங்களா, ஏதாவது ஒரு நல்ல விஷயம் பண்ணணும், இல்லை என்ன செய்யக்கூடாது செய்யணும்னு தெரிஞ்சுக்கணும்னா ஒரு தனிநபர் ஆலோசனை எடுத்துக்கோங்க. ஜோதிட ஆலோசனை எடுத்துட்டு நீங்கள் அதுபடி நடந்துக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்க. என்னென்ன விஷயங்கள் கட் பண்ணணும், என்ன மாதிரியான மனநிலையை நம்ம மாற்றிக்கணும், என்னென்ன விஷயங்களை விட்டு விலகி இருக்கணும், எதை நம்மளா வாலண்டரை ஏற்படுத்திக்கணும் அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டிங்கனாவே வாழ்க்கையில் நல்ல நிலைமைக்கு போயிடலாம். ஸோ இதுதான் இந்த கார்டோட ரீடிங்கோட இந்த வருஷத்துக்கான இந்த பராப வருஷம் தமிழ் வருடத்துக்கான பலாபலங்கள். இது போல் நிறைய முக்கியமான நிகழ்ச்சிகள் தெரிஞ்சுக்கணும் நம்ம யூடியூப் சேனலோட இணைஞ்சிருங்க எப்போவுமே. முக்கியமாக லைக் பண்ணுங்கள், உங்களோட கமெண்ட்ஸையும் கொடுங்க, பல வீடியோஸும் போய் பாருங்கள். அப்போ தான் வந்து அந்த வருஷம் நமக்கு என்ன நடந்ததுங்கிறதெல்லாம் உங்களுக்கு தெரியும். ஸோ அதை பார்த்தீங்கனாலுமே உங்களுக்கு ஒரு நல்ல நம்பிக்கை ஏற்படும். நன்றி, வணக்கம். திரு நீலகண்டம். வாழ்க வளமுடன்.